வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றுடன் 641 நாட்களாகிறது. நாம் கடந்த காணொளியில் பேசியிருந்ததைப் போலவே சைனா ஈரான் மற்றும் ஏமனுக்கு பக்கபலமாக பின்புலமாக நிற்கிறது என்று நாம் அந்த காணொளியில் விவரித்திருந்தோம். அதற்கான தரவுகளையும் காரணங்களையும் விவரித்திருந்தோம். அதன் பிறகு இன்று 8 ஜூலை இன்று 2 தகவல்கள் அடுத்தடுத்து வந்திருந்தன. ஒன்று, ஈரான் உள்ளே தேவையான வான் பாதுகாப்பு சாதனங்களை சீனா உள்ளே கொண்டு வந்து இறக்கியுள்ளது. மறுபுறம் ஜெர்மன் அனுப்பிய உளவு விமானம் ஒன்றை சீனாவின் லேசர் கருவி தாக்கிவிட்டது என்றும் ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் தரப்பிலிருந்து வைத்திருக்கிறார்கள். இது நாம் எந்த அளவிற்கு ஆழமாக இந்த அரசியலை புரிந்து கொண்டு பேசியிருக்கிறோம், மற்றவர்களை விட நாம் எத்தனை தெளிவாக இதில் ஆழமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்டும். அதை கேட்காத தோழர்கள் மீண்டும் ஒரு முறை அந்த காணொளியில் கேட்டு விடுங்கள். கேட்ட பிறகு அதன் பிறகு நடந்த தகவல்களை நீங்கள் பார்க்கும்போது இதன் உண்மைத்தன்மை புரியும். இப்படி பல நிகழ்வுகள் இருக்கின்றன. இன்றும் நம் மிக மிக முக்கியமான பல நிகழ்வுகளை கடந்த ஒரு வாரங்களாக பேசாத நிகழ்வுகளை பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒவ்வொன்றாக பேசுவோம். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நம்ம போன இதுல பேசியிருந்தோம். அன்னைக்கு பேசும்போது கடைசியா நடந்தது என்னன்னா, அந்த நம்ம ஆக்சுவலா அந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 ஹவர்ஸ்க்கு பிஃபோரா வந்து ஏமன் அன்சருல்லா வந்து இஸ்ரேலுக்கு போன கப்பலை தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு சொன்னோம். நம்ம அங்கேயும் தான் எனக்கான சந்தேகம் வந்துச்சு, இவ்வளவு ப்ரிசியஸா அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு சீனா காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஆனா நம்ம அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மறுநாள் காலையில ரிலீஸ் பண்றதுக்குள்ள நடந்த இன்னொரு சம்பவம் தான், இஸ்ரேல் வந்து விமானம் மூலமா மிக கடுமையான தாக்குதலை ஏமன் மேல் நடத்தினது. அதன் பிறகு மறுநாள் திரும்பவும் வந்து நேற்று இரவும் ஒரு தாக்குதலை ஏமன் நடத்தியிருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த முதல் தாக்குதல்ல வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கு. இப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கு. இப்படி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. இதுல மிக முக்கியமா வந்து தோழர்கள் போன தடவை கேட்டிருந்ததுக்கு 2-3 விஷயத்துக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு அப்புறம் விஷயத்துக்குள்ள போனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் வந்து, தோழர்கள் வந்து நீங்க பிளைனாவே இருக்க உங்க வீடியோ தோழர், நீங்க வந்து கொஞ்சம் பேச காட்டி பேசுங்க, முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிலர். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஏதாவது போட்டோஸ் வைங்க அப்படின்னு. தோழர்களுக்கு எங்க தரப்புல இருந்து நாங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் மற்றவங்க பேசுற அரசியலும் நம்ம பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய உண்மைத்தன்மை இருக்கிறதுனாலதான் தோழர்கள் இத்தனை நாளா நம்ம கூடவே இருக்கீங்க அப்படின்றது தெரியும். புதிதாக வந்த தோழர்கள் தான் அது எனக்கு என்னால ஃபீல் பண்ண முடியுது. புதிதாக வந்த தோழர்கள் தான் எங்களுக்கு வந்து உங்க ஃபேஸை காட்டுங்க, அல்லது வந்து ரொம்ப பிளைனா இருக்கு, அல்லது ரேடியோ மாதிரியே இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க. தோழர்கள், அந்த தோழர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்களுக்கு கேட்கறது சரியானதுதான். ஆனா நம்ம பிரதானமா பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்ல முக்கியமான விஷயம், இப்போதைக்கு நம்ம முகத்தை காட்டி பேசக்கூடிய சூழல் இல்லை. ஸோ அதனால அது தோழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு டெடிகேட்டடா பண்ண முடியல, அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் நம்மள்ட்ட கிடையாது. ஸோ அதுக்கான ப்ராப்பர் செட்டப்பும் நம்மள்ட்ட கிடையாது. ஸோ நம்ம இப்போ தகவல் சொல்லணுங்கிற ஒரு பிரதான நோக்கத்தினால மட்டும்தான் இப்போ வந்து நம்ம பேசுகிறோம். ஸோ அதனால அதுக்கான சூழல் வந்து இப்போதைக்கு இல்லை நமக்கு. அது பின்னால வந்து நம்ம அது மாதிரியான ஒரு சூழல் வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதனால தோழர்கள் வந்து அதை ஒரு பெரிய இதாக பார்க்க வேண்டாம். நம்ம முக்கியமாக பேச வேண்டிய தகவல்கள் வந்து செய்திகள் தான் முக்கியமானது. ஸோ அதனால செய்திகளை வந்து கேட்டாலே போதும், பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம பேசுற விஷயங்கள் வந்து எதுவும் படம் காட்டுற விஷயமும் இல்லை. நம்ம பேசுறதெல்லாம் வந்து அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிரச்சாரங்களாக தான் வந்து நம்ம பண்றோம். நடக்கிற விஷயங்களினுடைய ஆழ அகலங்களை தெரிஞ்சுக்கணும். தமிழ் சமூகத்துல இந்த இந்த ஜியோ பொலிட்டிக்ஸு இல்லை சர்வதேச அரசியல் நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிற தன்மை, இல்லை அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இதில் என்னென்ன உண்மை தகவல்கள் இருக்கு, அதை ஏன் வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எதுவுமே வந்து பேசுறது இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எந்த தகவலையும் கொண்டு வர்றது இல்லை. இந்தியாவுக்குள்ள நடக்கிற, இன்னும் குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற தகவல்களே வந்து உண்மைத்தன்மையா வந்து கொண்டு வர்றது இல்லை நம்மளுக்கு இருக்கிற ஊடகங்கள். ஸோ அப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த தமிழ் சமூகம் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாகவே பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 கன்சியூமர்
சொசைட்டியா வந்து தமிழ் சமூகத்தை மாத்துற முயற்சியில பெரிய அளவுக்கு கேபிட்டலிசம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிற ஒரு ஒரு சமூகத்துக்குள்ள நம்ம ஒரு இனப்படுகையே கடந்து போயிட்டு இருக்கிற ஒரு சமூகமா தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால அந்த அளவுக்கு விழிப்புணர்வுங்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா சர்வதேச அரசியலை கவனிக்கிற விழிப்புணர்வு தமிழ் சமூகத்துல இல்லை. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து பேசுறோம். ஸோ நடக்கிற விஷயங்கள் அது எப்படி வந்து நம்ம சமூகத்தை வந்து பாதிப்புக்குள்ளாக்கும், எது வந்து சரியான நிகழ்வுகள், யார் வந்து இதுல பாதிக்கப்படுறா, யார் உண்மையான விக்டிம்ஸ், யார் வந்து பெர்பெட்ரேட்டர்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு அறிவு, அரசியல் அறிவு. ஸோ நம்ம எப்படி வந்து விஷயங்களை கவனிக்கணுங்கிறது ரொம்ப அவசியமானது. ஒரு நாட்டுல வந்து ஒரு நாடு வந்து பண்ற தவறு வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இல்ல அந்த நாட்டை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம நாடே வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகளை சர்வதேச அரங்கில் அணுகுது, எப்படி வந்து நம்ம நாட்டினுடைய நிலைப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. ஏன்னா இதெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் ரொம்ப அவசியமானது. ரெண்டாவது இது அதெல்லாத்தையும் கடந்து மதம், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து மனித சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நடக்கிறது ஒரு இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலைங்கிறது சர்வதேச விதிகள் பிரகாரமே, சட்ட பிரகாரமே வந்து ஒரு மிக மோசமான குற்றம். ஒரு சமூகத்துக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி. ஸோ அந்த அநீதியை வந்து நம்ம கடந்து போக முடியாது. ஸோ அதை நம்ம வந்து பேசி தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம பேசுறோம். ஸோ அதனால இந்த தகவல்கள் வந்து தமிழ் சமூகத்துக்கு போய் சேரணுங்கிறது முக்கியமான நோக்கம். ரெண்டாவது, ஜியோபொலிட்டிக்கல் அனலிஸ்டா இல்ல ஜியோபொலிட்டிக்கல் நிகழ்வுகளை பத்தி பேசக்கூடியவர்கள் தமிழ் சமூகத்துல மிக மிக குறைவா இருக்கிறாங்க. ஸோ அதை சரியா பேசுறவங்க மிக மிக குறைவு. ஏதோ வந்து செய்தியை சொல்லணும், இல்லை ஏதாவது நடந்த விஷயங்களை வந்து ஹீரோயிசமா காட்டி ஏதோ தமிழ் சினிமா மாதிரியோ இல்லை தெலுங்கு சினிமா மாதிரியோ கதை பேசணுங்கிறதுக்காக பேசுறவங்க பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து பெருசா பார்க்கல. நம்ம சொல்றது வந்து முக்கியமான தகவல்களை சமூகத்துக்கு கடத்தி கொண்டு போகணும், எப்படி விஷயங்களை அரசியல் ரீதியா அணுகிறது அப்படிங்கிறத புரிய வைக்கணுங்கிறது தான் இந்த இந்த ஒட்டுமொத்த பாட்காஸ்டினுடைய நோக்கம், இந்த ஒட்டுமொத்த எபிசோடோட நோக்கம். ஸோ அதை தோழர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சமயம் சூழல் வரும்போது கண்டிப்பா வந்து நம்ம முகத்தை காட்டி பேசலாம். அது வரைக்கும் இது வந்து ஒரு நீங்க தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஊடகமா நீங்க பயன்படுத்துங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ யூடியூப் தோழர் வந்து இன்னைக்கு தான் என்கிட்ட சொன்னாரு. யூடியூப் வந்து நமக்கு மானிட்டைசேஷன் வந்து கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஆரம்பத்துலேருந்து நம்ம அந்த மானிட்டைசேஷன்லேருந்து ஒரு பலனும் அடையல. நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப கம்மி தான். அதனால வர்றதே நமக்கு கொஞ்சம் தான் வரும். அதுவுமே வந்து நம்ம இது வரைக்கும் எடுக்கவும் இல்லை. அந்த பணம் அப்படியே கிடக்கு. ஏதோ ஒரு $400 என்னமோ தான் வந்திருக்கும் இது வரைக்கும். நம்ம கிட்டத்தட்ட 2 வருஷம் நெருக்கி நம்ம பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸு. அவ்வளோதான் நமக்கு வந்திருக்கும். பட் ஸ்டில் நமக்கு அதை பற்றி பெருசாக நம்ம கருதலை. அதனால வந்து அவங்க இப்போ மானிட்டைசேஷனை முடியாதுன்ட்டாங்க. உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் இப்போதைக்கு பண்ண முடியாதுன்ட்டாங்க. எப்போ பண்ணுவோன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம என்கொயரி பண்ணதில்ல. ஸோ அதனால மானிட்டைசேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நெருக்கடிகள் யூடியூப் நிர்வாகத்திலிருந்து கொடுக்கப்படுது. எப்போ நம்ம சேனலை தூக்கி விடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த படங்கடம் வைக்கிறதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டோம். ஏன்னா இப்போ செய்தியை சொல்லிட்டு இருக்கிறது வந்து சுத்தமாகவே தடைபடக்கூடாதுங்கிறது. ஏன்னா இதில் இருக்கிற இந்த யூடியூப் கம்யூனிட்டி வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6000 பேர் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ரெகுலராக ஒரு 3000-4000 பேர் நெருக்கி பார்க்குறாங்க. ஸோ இந்த இந்த கம்யூனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய பிரதான நோக்கம். ஸோ அதனால நமக்கு மானிட்டைசேஷன் இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த சேனலை கீப் அப் பண்ணணும். நம்ம சொல்ற தகவல்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு சேனலாக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து தொடர்ந்து நம்ம பயணிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி போடும்போது அதில் சில கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மிஸ் ஆகிறதுனால தான் வந்து நம்மள்ட்ட தூக்குறானுங்க. அது அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக இருந்தாலும் அவங்களோட பிரதான நோக்கம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஜியோபொலிட்டிக்கல் தகவல்கள் வந்து போய் சேரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறானுங்க. ரெண்டாவது, நம்மளாம் வந்து பிரபலமான ஆட்கள் கிடையாது.
நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சாமானிய ஆஹ், அரசியல் அவதானிப்பு பண்றவங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால பெரிய ஆட்களை பத்தி யோசிப்பானுங்க தடை பண்றதுக்கு. ஏன்னா அது வந்து பல பேருக்கும் போய் சேரும். அது வந்து ஒரு தவறான இதை வந்து கிரியேட் பண்ணும், இமேஜை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால பெரிய ஆட்கள் பிரபலமானவர்களை வந்து தடை பண்ண யோசிப்பாங்க. இப்போ நம்மள மாதிரி ஆட்கள்லாம் பிரச்சனையே கிடையாது. சும்மா தடை பண்ணிட்டு போனானுங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால பேச முடியாது. நம்ம இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு இந்த ஒரு 6000 6500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உருவாக்கி கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். 2 வருஷம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இந்த விஷயத்த வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இது போற போக்குல ஒரு செகண்ட்ல வந்து அவனுங்க கட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஸோ அதனால அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் நம்மளால வந்து படங்களை வந்து போட முடியல. ஸோ அதையும் தோழர்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம முகத்தை காட்டுறதுல இருக்கிற சிக்கல்களை பத்தி நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதனால இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா தகவல்கள், அரசியல் செய்திகள், அவ்வளவுதான். அதை மட்டும் பிரதானமா பாருங்க. இது ஒரு ரேடியோ மாதிரி நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா கூட வந்து நல்ல விஷயம்தான். ஸோ அதுதான் தோழர்களுக்கு சொல்லணும். ஸோ அதை அதை நாங்கள் சொல்றத வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீங்க வந்து கருத்தில் வைங்க. அதுதான் இதுக்கான காரணம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் வந்து அது வந்து அந்த அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு வராது. சரி இதை வந்து பார்க்கணும், யார் பேசுறாங்கிறத கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது. என்ன தகவல் வருதுங்கிறத பிரதானமா நீங்க பாருங்க. இதுல தோழர்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணிடுறேன். நீங்க இதுல சொன்னதுனால ஆக்சுவலா நான் அந்த சாட்ல பேசும்போது எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாப்புல அங்கேருந்து பேசுற எம்ப்ளாயி நான் வெயிட் பண்ணேன். திருப்பி அடுத்த 5 மினிட்ஸ் அது கிட்டத்தட்ட 10-15 மினிட்ஸ் தேடி பார்த்துட்டு உங்களது வந்து ரொம்ப ப்ராப்பரான கைடன்ஸை வச்சு உங்களதை லாக் பண்ணியிருக்கிறாங்க, அதனால வந்து உங்களை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன் இத்தனை நாள் இது பண்ணமே நான் எங்களுக்கு இத்தனை பேர் இருக்காங்களே என்ன காரணத்தினால இது பண்ணியிருக்கு அப்படின்னா, இல்லை இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, பட் நீங்க வந்து அதனால வீடியோ போடுறது நிப்பாட்டிக்கிறாதீங்க, கண்டிப்பா போடுங்க அப்படின்னாப்புல. அப்புறம் நான் சொன்னேன் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்களுக்கு வந்து ஒரு 6000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நாங்க வீடியோ போட தான் போறோம். ஒருவேளை நாளைக்கு எங்க அக்கௌண்ட் நீங்க தூக்கிட்டீங்கன்னா நாங்க வந்து வேற பிளாட்ஃபார்முக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேன். நான் அந்த டீட்டெயில் மட்டும் தான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன் பிடிஎஃப் மாத்தி. பட் வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பர்சனலா மெயில் வந்துச்சு. திருப்பி அதே பர்சன் யார் பேசுறாங்களோ அதே பர்சன் கூகுள்ல இருந்து மெயில் வந்துச்சு. வந்துட்டு நான் திருப்பி நீங்க சொன்ன பிறகு திருப்பி நான் 2 டபுள் செக் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் என்னால ஸ்டெடியா சொல்ல முடியாது, ஒன்னே ஒன்று தான், எங்கள்கிட்ட எந்த தகவலுமே இல்லை, ஆனா தயவு செஞ்சு நீங்க வந்து வீடியோ போடுறது நிப்பாட்டிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இன்னும் 2வது மெயில் ஏன் அனுப்பிச்சாங்கன்னு தெரியல, ஆனா அப்படிதான் அனுப்பிச்சாங்க. அதே பர்சன் அதே எம்ப்ளாயி திருப்பி அனுப்பிச்சாப்ல. ஸோ என்னன்னா மேபி அவங்க நம்ம வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம், அதுல கண்டிப்பா கவனிச்சிருக்கலாம் நம்ம வீடியோல போட்டோஸ் எதுவும் இல்லை, நம்ம வெறுமனே பிளாக்கா வச்சுதான் பேசுறோம் அப்படின்றத கடந்த ஒரு 30-40 வீடியோ அப்படிதான் இருந்திருக்கும். அதுக்கு பிஃபோரா இருக்கிற வீடியோலாம் வந்து போட்டோஸ் வந்திருக்கும். கடந்த 30-40 வீடியோ அப்படிதான் இருந்திருக்கும்னு அவங்க தெரியும். ஸோ அப்போ வந்து அவங்களே அதுக்கு பாக்குறாங்க, ஓகே தே ஆர் டூயிங், அப்பவும் வியூஸ் வருதுன்னு. ஏன்னா பிஃபோரால வெறும் 1000-2000 வியூ வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம வியூ இதே வைக்கிறது இல்லை. தோழர்கள் அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. 3000-4000 தோழர்கள் கண்டினியூஸா நேற்று கூட பேசிட்டு இருந்தேன் சிந்தித்தவன்ட்ட. தோழர் முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா 1000 வியூஸ் தான் ஒரு ஆவரேஜா இருக்கும். இப்போ 3000 தோழர்கள் கண்டினியூஸா பாக்குறாங்க. அத்தனைக்கும் நம்ம எங்கேயுமே இது வைக்கிறது இல்லை, போட்டோ வைக்கிறதுல எதுவும் வைக்கிறது இல்லை. புதிதாக வரக்கூடிய தோழர்கள் வந்து உங்களுக்கு நீங்க இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றோம். ஏன்னா அடுத்தடுத்து புதிதாக வர தோழர்கள் வந்து ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்துடக்கூடாது, அந்த காரணத்தினாலதான் இது, வேற ஒண்ணும் இல்ல. இந்த ரெண்டாவது நேரத்துக்கு இன்னும் இதுல நீங்க சொன்ன விஷயத்திலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த 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 இது பண்ணும்போதும் இப்ப என்னன்னா, இப்ப தோழர்கள் வந்து பாக்குறதோட இல்ல, நீங்க வந்து இத இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும்னா உங்களுக்கு பழக்கமானவங்க இல்ல உங்களுடைய உறவினர்கள், உங்க நெருக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்ஸோ இல்லை அரசியல் புரிதல் பத்தியோ வந்து அவங்களுக்கு தெரியணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விரிவா வந்து இது போய் சேரும். ஸோ அதை பிரதானமா நீங்க வந்து பார்க்குற தோழர்கள் பண்ணுங்க. அதே போல இப்போ 5000 பேர் வந்து பார்க்குறாங்கன்னா ஒரு 100 லைக்கு, 150 லைக்கு, 200 லைக்கு தான் வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்க லைக் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் விரிவா வந்து போய் சேரும், மற்றவங்களுக்கும் சஜஷன்ல போகும். அதே போல கமெண்ட் பண்றதும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த அல்காரிதம் வந்து அந்த மாதிரி தான் வச்சிருக்கானுங்க. எல்லாமே ஏஐ கண்ட்ரோல்டு அல்காரிதம் தான்.
ஸோ அதனால நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து விசிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுக்கும். அது தவறான கமெண்ட் நீங்க வந்து ட்ரோல் பண்ணீங்கன்னா கூட வந்து அந்த விசிபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து இவனுங்க வச்சிருக்கிற அந்த இந்த சென்சார்ஷிப்பு டூல்ஸ் வந்து முக்கியமானதா இருக்கு. ஏன்னா இப்போ இப்படிதான் வந்து இவனுங்க அல்காரிதம் வச்சிருக்கானுங்க. கமெண்ட் பண்றது, லைக் பண்றது, இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து அது அது வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த சஜஷன்ஸை வந்து கொடுக்குது. ஸோ அதை வந்து தோழர்கள் வந்து கொஞ்சம் பண்ணீங்கன்னா, பார்க்குற எல்லாருமே வந்து கொஞ்சம் லைக் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு டபுளா கூட வந்து இந்த வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மறக்காம தோழர்கள் அதை பண்ணுங்க. ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5000 தோழர்கள் இன்னைக்கு பார்த்துருக்காங்க நம்ம கடைசியா போட்ட வீடியோ அப்படின்றப்போ, ஒரு அதுல 5ல் 1 பங்குன்னு 1000 தோழர்கள் லைக் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய இது வேற மாதிரி போயிருந்திருக்கும். அந்த வியூஸ் வேற மாதிரி போயிருந்திருக்கும். அவங்க வந்து அங்க யூடியூப் வந்து கவனிக்க ஆரம்பிக்கும். என்ன ரீசன்னால நம்ம இவங்கள லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதுதான் இதனுடைய பேசிக்கு. ஸோ தோழர்கள் புரிஞ்சுக்கன்னு அந்த நினைக்கிறேன். அளவுக்குலாம் நேர்மையானவனுங்க கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பும் இல்ல. தோழர்கள் வந்து கொஞ்சம் லைக் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு போய் அந்த சஜஷன் காட்டும். ஏன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் டூலு, ஏஐ மூலமா தான் வந்து பண்றானுங்க. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக் டூலுங்கிறதுனால நீங்க கொஞ்சம் லைக் பண்றது இல்லை என்னது கமெண்ட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு அது வந்து விசிபிலிட்டியை கொடுக்கும். ஸோ சஜஷன்ல போகும். ஏன்னா லைக் வந்து அதிகமாக மற்றவங்களுக்கு அது கொண்டு போய் காமிக்கும். அதே போல கமெண்ட்ஸும் வந்து அதிகமாக அது மற்றவங்களுக்கு போய் சேரும். ஸோ அதுதான் பிரதானம். இவனுங்க இதெல்லாம் பார்த்துட்டு உடனே இன்ஸ்பயர் ஆகிலாம் மாற்ற மாட்டானுங்க. இவனுங்க வந்து இனப்படுகொலைக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறவனுங்க. ஸோ அதனால அதெல்லாம் வந்து நம்ம அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது ரொம்ப நைவிட்டி தான். ஓகே ஓகே தோழர். நம்ம இப்போ நேரா உள்ளுக்குள்ள போவோம். விஷயத்துல முக்கியமான விஷயமா நான் ஆக்சுவலா நம்ம இதை பேசியிருக்கோம், விட்டுட்டோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதுல இங்கிலாந்துல வந்து யூகேல வந்து பாலஸ்தீன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எல்பிட்னு ஒரு இது இருக்கும், ஆயுத தொழிற்சாலை இங்கிலாந்து உள்ள. அது உள்ள போயிட்டு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து உடச்சு விட்டுறது, அவங்க வச்சிருக்கிற ரா மெட்டீரியல் எல்லாம் வந்து தூக்கி வெளில போட்டுறது, சேதம் பண்ணிடுறது. அங்க வெளியே எடுத்துட்டு வர மாட்டாங்க, அங்கேயே வச்சு அதை கொளுத்தி விட்டுறது இப்படின்ற இதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது இது ஒரு ஒரு வகையான எதிர்ப்பு. அந்த கூரை மேல ஏறி நின்று இது பண்ணுவாங்க. இதெல்லாம் கண்டினியூஸா நடந்து நான் பார்த்துருக்கிறேன். அந்த பாலஸ்தீன் ஆக்ஷன் தான் முக்கியமா பண்ணும். இதுல மிக மிக அதிக அளவுல காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. அந்த பாலஸ்தீன் ஆக்ஷனை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. மிக கடுமையான எதிர்வினைகள் எல்லா இடத்துலையும் அதுக்கு மக்கள்கிட்ட இருந்து வருது. மிக முக்கியமான ஆட்கள் எல்லாம் கைது பண்ணி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20-25 பேர் கைது பண்ணி தீவிரவாத இதுல வந்து இங்கிலாந்து கொண்டு போட்டிருக்கு. ஆனா வெளியே இருந்து பார்த்தா இங்கிலாந்து வந்து யூரோப்பியன் வேல்யூ, நாங்க அதை ஃபாலோ பண்றோம் இதை ஃபாலோ பண்றோம்னு பொய்யா சொல்லி குலுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த 20 பேர் கைது பண்ணிருக்காங்களே தவிர அவங்க எப்படி வெளில வந்துருவாங்களா, என்ன அதோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்? அதாவது சட்ட பிரகாரம் வந்து அவங்க வெளில வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. என்னன்னா அவனுங்க வந்து ஆன்டி டெரரிசம் ஆக்டில் தான் வந்து கைது பண்ணியிருக்கானுங்க. இது ஒரு ட்ரக்கோனியன் லா. இது வந்து 2000 அந்த தீவிரவாதத்திற்கு எதிரான போர் காலகட்டம், அந்த அறிவிச்ச காலகட்டத்திலிருந்து அவனுங்க ஆரம்பிச்சு போட்ட சட்டம் தான். டோனி பிளேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம். இது வந்து ஒரு கருப்பு சட்டம். ஸோ இப்போ அந்த கருப்பு சட்டங்கிறது 2000 உருவாக்கப்பட்ட சட்டம். அது வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை எதிர்த்து இந்த அடாவடித்தனம், போர்களுக்கு எதிராக இயங்குற ஆக்டிவிஸ்டுகளை இந்த சட்டத்துக்குள்ள கைது பண்றத தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஸோ இதை வந்து 2023 ஜூன் மாசத்துலயோ ஜூலை மாசத்துலயோ கிட் கிளாரன்பர்க்குங்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், கிரேசோன் யூகேவினுடைய எடிட்டர் இன் சீஃபா இருக்கிறவரு, அவரை வந்து கைது பண்ணானுங்க. இதே டெரரிசம் சார்ஜ் தான் வந்து பண்ணானுங்க. அவரை கைது பண்ணப்போ அவர் வந்து இன்டகிரேஷன் பண்ணதில்ல, அதாவது இது விசாரணை பண்ணதில்லை. விசாரணை பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் பக்கம் வந்து அவரை அடைச்சி வச்சிருந்து அப்புறம் விட்டானுங்க. அது விட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து செர்பியா போயிட்டு பெல்கிரேட்ல இருந்து அதுக்கப்புறம் இயங்குறாரு. இது வரைக்கும் அதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து யூகே போகல. கிட்டத்தட்ட எக்ஸைல்ல இருக்காருன்னு சொல்லலாம். அகதியா வந்து செர்பியால இருக்கிறாரு. பெல்கிரேட்ல இருந்து அவர் இயங்குறாரு. இப்போ வரைக்கும் கிரேசோனுக்காக எழுதிட்டு இருக்கிறாரு. அவருடைய
இண்டிவிஜுவலா அவர் வந்து சப்ஸ்டாக்ல வந்து ஆஹ், அவருடைய தனி காலம், அது பேர் ஏதோ ஒரு குளோபல் டிஸ்லிங்க்னு என்னமோ பேரு, டிஸ்லிங்க்னு நினைக்கிறேன், டிஸ்லிங்கிஸ்ட் என்னமோ பேரு. ஸோ அது வந்து அவருடைய சப்ஸ்டாக் சேனல். ஸோ அதுல வந்து அவர் எழுதுறாரு. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தான் அவர் வந்து முழுக்க முழுக்க பண்றாரு. சமீபத்துல கூட வந்து பாலண்டியர் நிறுவனத்தினுடைய, அதாவது பேபாலினுடைய ஓனர் வந்து பீட்டர் டெய்ல்ங்கிறவன் பாலண்டியர்னு ஒரு ஒரு மிலிட்ரி நிறுவனத்தை வந்து நடத்துறான். அதுல குறிப்பா வந்து அவன் இந்த ஏஐ தொழில்நுட்பம் ரிலேட்டடான விஷயங்களை வந்து பண்றான் மிலிட்ரிகளுக்காக. அவனுங்க வந்து மொசைக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. ஏஐ சாஃப்ட்வேரு, டேட்டா கேதர் பண்ற சாஃப்ட்வேரு. அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் ஈரான் வந்து அணு ஆயுத தயாரிப்புல போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான தகவலை வந்து ஜெனரேட் பண்ணி, ஏன்னா இவனுக்கு கொடுக்குற இன்புட் தவறான இன்புட்டை கொடுத்து ஜெனரேட் பண்ணி, அது மூலமா தான் வந்து இந்த தாக்குதலுக்கு தயார்படுத்தி இருக்கானுங்க. ஸோ அதை வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் அவர் எழுதின ரீசன்ட் ஆர்டிக்கல்ல அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுல அவர் பல விஷயங்களை சொல்றாரு. ஐஏஇஏன்னு சொல்ற இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிங்கிற திருட்டு பயலுங்க இந்த ஜேசிபிஓஏ அக்ரிமெண்ட் ஒபாமா கூட சைன் பண்ற போது இந்த சாஃப்ட்வேரை அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த சாஃப்ட்வேரை அவனுங்களுடைய நிறுவனத்துக்காக வாங்கியிருக்கிறானுங்க. அதாவது டேட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்றது இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒப்பந்தத்தை போட்டுட்டு தான் இந்த ஜேசிபிஓஏல வந்து அவனுங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கானுங்க. இப்போ அது ஆரம்பத்திலேயே இந்த ஒட்டுமொத்த ஜேசிபிஓஏ பிளானே என்னன்னாக்க ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் நியூக்ளியர் இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்றதுக்கான ஸ்பை டூலா தான் வந்து அதை போட்டுட்டு தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ ஜேசிபிஓஏ கம்ப்ளீட் ஃப்ராடா உருவாக்கப்பட்டது. அது வந்து போருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஐஏஇஏ வந்து அதுக்கு முழுமையா உதவி பண்ணியிருக்குது அந்த போருக்கு. அதுக்கு முழுமையா நின்று இந்த டேட்டாவெல்லாம் கேதர் பண்ணி கொடுத்தது வந்து பாலண்டைன் நிறுவனம். பேபாலுடைய ஓனரா இருக்கிற, அதாவது நிறுவனரா இருக்கிற பீட்டர் தீல்ங்கிறவன், அவன் ஒரு சைனிஸ்ட். ஸோ இவனுங்க எல்லாரும் சேர்ந்து தான் உருவாக்கி இருக்கிறானுங்க. இதை வச்சுதான் வந்து இந்த தாக்குதலுக்கும் அவனுங்க தயார்படுத்தியிருக்கானுங்க. இப்போ 13ஆம் தேதி தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி 12ஆம் தேதி ஐஏஇஏ வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு. அதுல அவனுடைய போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் வந்து சொல்றானுங்க, ஈரான் வந்து இந்த ஒட்டுமொத்த ஜேசிபிஓஏ ஒப்பந்தத்தை வந்து மீறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது சொன்ன உடனே இமீடியட்டா அன்னைக்கு நைட்டே வந்து தாக்குதல் நடத்தப்படுது. ஸோ இந்த ப்ரீகர்சரை வந்து கம்ப்ளீட்டா உருவாக்குனது ஐஏஇஏ. அதுக்கு காரணமா இருந்தது இந்த மொசைக்குங்கிற இவனுங்க கொடுத்திருந்த சாஃப்ட்வேர். ஸோ இதை தான் வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு கிட் கிளாரன்பர்க். இவ்வளவு ஒரு அத்தன்டிக்கான அரசாங்கங்களுக்கு எதிராக இயங்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், அவரை இதே டெரரிசம் சார்ஜில் அரெஸ்ட் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டானுங்க. அவர் இப்போ வந்து எக்ஸைல்ல இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ பெல்கிரேட்ல இருந்து இயங்குறாரு. இது வந்து 2023 மார்ச், ஏப்ரல், ஐ திங்க் வந்து ஜூன் ஜூலை டயத்துல வந்து நடந்தது. அதுக்கப்புறம் தான் 2023 அக்டோபர் 7 தாக்குதல் நடந்தது. அதுக்கு அடுத்து திரும்ப வந்து இவரை அதாவது உஸ்பெகிஸ்தானுக்கான தூதுவராக இருந்த பிரிட்டனுடைய தூதுவர், அவரு விசில் ப்ளோவரா மாறிட்டாரு அரசாங்கத்துக்கு எதிராக. அவரை வந்து கிரேக் முரே வந்து இதே டெரரிசம் சார்ஜில் அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவர் அந்த கேஸை உடைச்சு வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து வரிசையா வந்து அது மாதிரி வந்து இந்த மாதிரியான தாக்குதல் வந்து இண்டிவிஜுவல்ஸ் மீதும் ஜேர்னலிஸ்ட் மீதும் வந்து நடத்தப்பட்டுச்சு. இப்போ அவர் ஜேர்னலிஸ்டா லெபனான்ல இருந்து இயங்குறாரு கிரேக் முரே. அதே போல ரிச்சர்ட் மெத்தோர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், அவரும் இதே மாதிரி ஹீத்ரூ ஏர்போர்ட்ல இறங்கும் போது வந்து அவருடைய டிவைசஸ் எல்லாம் பறிமுதல் பண்ணி அவரை ஒரு நாள் முழுக்க தனிமை சிறையில அடைச்சு வச்சிருந்து கொடுமைப்படுத்தி கடைசியா உள்ளுக்கு விட்டானுங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால இருந்து அவர் இயங்குறாரு. ஆஸ்திரேலியால வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க.
இதே டெரரிசம் சார்ஜ்ல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டெரரிசம் ஆக்டுங்கிறது ரொம்ப ட்ரக்கோனியன் லா, 14 வருஷம் ஜெயில் தண்டனை. இதுல வந்து நீங்க குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா 14 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஸோ இவ்வளவு மோசமான ஒரு ஒரு சட்டம். இப்ப இந்த சட்டத்துக்கு கீழே தான் அல் கொய்தா, ஐசிஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற இந்த சட்டத்துக்கு இன்னைக்கு பாலஸ்தீன் ஆக்ஷன்ங்கிற ஒரு ஒரு வயலண்ட் ஃபார்ம்ல ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய, போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு. இது பொதுமக்களுக்கு எதிராக நடத்தல எந்த போராட்டமும். பொதுமக்களுக்கு எதிராக வயலன்ஸ்ல ஈடுபடல, யாரும் இதுல பாதிக்கப்படல. அதாவது பிசிக்கலா யாருமே பாதிக்கப்படல. இது பண்றது எல்லாமே இந்த இனப்படுகொலைக்கு வெப்பன்ஸ் தயார் பண்ணக்கூடிய எல்பிட் சிஸ்டம்ங்கிற நிறுவனம் பிரிட்டன்ல இருந்து தயாரிச்சு இந்த உதிரி பாகங்கள், மற்ற வெப்பன்ஸை வந்து தயாரிச்சு இஸ்ரேலுக்கு அனுப்புது. அதன் மூலமா ஒரு இனப்படுகொலை நடத்தப்படுது. இது சர்வதேச அளவுல ஐசிஜே, ஐசிசி போன்ற சர்வதேச நீதிமன்றங்கள் வந்து இது நடக்கிறது இனப்படுகொலைன்னு கிட்டத்தட்ட உறுதியா பேசுறாங்க. அட்லீஸ்ட் குற்றச்சாட்டாவது இருக்கு. ஸோ அதற்கு எதிராக அதை நிறுத்த சொல்லி அதற்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நிறுவனங்களுக்கு எதிராக வந்து போராட்டங்களை நடத்துது பாலஸ்தீன் ஆக்ஷன். பாலஸ்தீன் ஆக்ஷன் வந்து 2021 இருந்து தன்னுடைய போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. அது பண்றதெல்லாம் இதான் எல்பிட் சிஸ்டம்ஸ், அவங்கள இன்வெஸ்ட் பண்றவங்க, இவங்களுக்கு எதிராக வந்து ஆக்ஷன்ஸ்ல ஈடுபடுறது, நேரடியாக ஆக்ஷன்ஸ்ல ஈடுபடுறது. வெறும் போராட்டம் மட்டும் பண்றது இல்ல, அவங்களுடைய நிறுவன வாயில்களை வந்து அடிச்சு உடைக்கிறது, நிறுவனத்துக்குள்ள போய் பொருட்களை எடுத்து உடைக்கிறது, ரா மெட்டீரியல்ஸை வந்து உடைக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிற வெப்பன்ஸை வந்து அடிச்சு உடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு வயலண்ட் ஃபார்ம்ல அவங்க வந்து இந்த போராட்டங்களை நடத்துறாங்க. இது எந்த வகையிலையும் தீவிரவாதத்துக்குள்ள வராது. ஏன்னா தீவிரவாதம்ங்கிறது பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கை, உயிர் சேதங்களை ஏற்படுத்துது, பிசிக்கலி ஹார்ம் பண்றது, இதுதான் வந்து தீவிரவாதம். இது பொலிட்டிக்கல் ஆக்ஷனு. அந்த பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ங்கிறது ஒரு நியாயமான காரணத்துக்காக நடத்தப்படுற பொலிட்டிக்கல் ஆக்ஷனு. மெட்டீரியல் டேமேஜஸ் தான் உருவாக்குறாங்க. அதை வந்து நீங்க கிரிமினல் அஃபென்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது குற்றவியல் நடைமுறை கீழே வந்து நீங்க வந்து அதுக்கு எதிராக வந்து நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஒரு அடிதடி கேஸ் இல்ல ஒரு 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 பொது சொத்தை வந்து சேதப்படுத்துற கேஸ் கீழே வந்து அதை கூடலாமே தவிர அதை தீவிரவாதம்னு நீங்க சொல்ல முடியாது. ஆனா தீவிரவாதம்னு பிரிட்டிஷ் அரசாங்கம், லேபர் அரசாங்கம் சொல்லுது, கியர் ஸ்டாமருங்கிற திருட்டு பயிர் நடத்துற அரசாங்கம். ஸோ இந்த அரசாங்கம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டோரி அரசாங்கம் கூட இவ்வளவு ஒரு மோசமான இதுக்கு வந்து போகல. கியர் ஸ்டாமருங்கிற திருட்டு பைய, ஏன்னா இவன் வந்து டோனி பிளேயரினுடைய சிஷ்ய புள்ள. இப்ப இந்த திருட்டு பைய வந்ததுக்கு அப்புறம் பாலஸ்தீன் ஆக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலா அவனுங்க ட்ரீட் பண்றானுங்க. அல் கொய்தா, ஐசிஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்றானுங்க. ஸோ இவ்வளவு மோசமா இதுல எல்லாருமே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பிரிட்டன் மக்கள், இங்கிலாந்து மக்கள் தான், இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற இங்கிலாந்தில் வாழக்கூடிய மக்கள் தான் இந்த போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. ஸோ இதுக்கு எதிராக வந்து திடீர்னு ஒரு பார்லிமெண்ட் கூட்டத்தை போட்டு எல்லா எம்பிஸும் கிட்டத்தட்ட சேர்ந்து ஒரு 26 எம்பிஸ், ஜெர்மி கோபின் உட்பட 26 எம்பிஸோ என்னமோ தான் வந்து அதுக்கு எதிராக ஓட்டு போட்டவங்க. மற்ற எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டு சட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ இந்த நிறுவனத்தினுடைய இந்த 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 மூமெண்டினுடைய கோஃபவுண்டர் வந்து இதுக்கு எதிராக ஹைகோர்ட்ல வழக்கு தொடுத்திருந்தாரு, இடைக்கால நிவாரணம் வேண்டியே. ஆனா நிராகரிக்கப்பட்டிருச்சு. பிரிட்டன் கோர்ட்டுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு இதுக்கு ஒரு நல்ல சான்றா அமைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே சேர்ந்துதான் வந்து அந்த எலைட் செக்ஷனா இயங்குறானுங்க. இது கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஜனநாயக அமைப்பு முறையில இயங்கக்கூடிய நாடே கிடையாது இது அப்படிங்கிறத இதெல்லாம் சேர்ந்து உறுதிப்படுத்துது. இது ஒரு இம்பீரியல் கண்ட்ரி. இது வந்து எந்த வகையிலையும் ஜனநாயக நாடுங்கிறத நம்ம வந்து ஏத்துக்கவே முடியாது. ஒரு இம்பீரியல் கண்ட்ரி. இன்றைய வரைக்கும் கடந்த ஒரு 300 வருஷங்களா வந்து இவனுங்க இம்பீரியல் பவரா தான் இருக்கிறானுங்க. இப்போ காலம் மாறிடுச்சு, அதனால இவனுங்க இம்பீரியல் பவர் கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் பொய்ங்கிறத நிரூபிக்கிறானுங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இந்த பாலஸ்தீன் ஆக்ஷன் மீது இந்த தடையை கொண்டு வந்துட்டானுங்க. அதாவது எமர்ஜென்சியா வந்து ஒரு கேஸை கொண்டு வந்து ஹைகோர்ட்ல விசாரணை நடத்தினதுல அவனுங்க இடைக்கால தடை வந்து கொடுக்க முடியாதுன்ட்டானுங்க. ஸோ அதனால இப்போ வந்து வேற வழியே இல்லை, பாலஸ்தீன் ஆக்ஷன் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பா இருக்கு. ஸோ இதுதான் இப்ப நடந்திருக்கு. இப்ப இதுக்கு ஆதரவா யாராவது பேசுனா
பிரிட்டன் சட்ட பிரகாரம் வந்து அது தீவிரவாத செயல். ஸோ அதனால தீவிரவாத அமைப்புக்கு எதிராக வந்து ஆதரவா யாராவது பேசுனாங்கன்னா அதுவும் வந்து தீவிரவாத செயல்னு சொல்லிட்டு அதே 14 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை கொடுக்குறானுங்க. அதுலதான் நேத்திக்கியோ என்னமோ ஒரு 83 வயது மூதாட்டியை வந்து கைது பண்ணியிருக்கானுங்க பாலஸ்தீன அமைப்புக்கு, அதாவது பாலஸ்தீன் ஆக்ஷனுக்கு ஆதரவா இயங்குனாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பிரிட்டனுக்கு போனா இதுக்கு யாராவது ஆதரவா பேசுனாங்கன்னா அவங்களெல்லாம் கைது பண்ணுவானுங்க. ஸோ அதுதான் இப்போ இந்த இதுல இருக்கிற நடைமுறை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ட்ரக்கோனியன் லா இந்த அமைப்புக்கு எதிராக போட்டிருக்கானுங்க. கிட்டத்தட்ட ஐசிஸ் அல் கொய்தாவுக்கு ஈக்குவலான ஒரு அமைப்பா இந்த அமைப்பை வந்து சித்தரிக்கிறானுங்க. ஸோ இதான் நடந்திருக்கு. இதுல 26 பேரை இன்னும் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுக்கு எதிரான போராட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு பேசுனதுல ஒரு 26 பேரை வந்து கைது பண்ணி இதே டெரரிசம் சார்ஜ் போட்டிருக்கானுங்க. ஆனா பல பத்திரிகையாளர்கள், இன்னும் சொல்ல போனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே இதுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பேசுங்க, எத்தனை பேரை கைது பண்றாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுதுன்னு தெரியல. அதே போல இது இது இதனுடைய நிறுவனர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய கூப்பர்னு பேர், அவருடைய ஃபுல் பேர் எனக்கு தெரியல, கூப்பர். அவர் பேர்ல புது ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல பல உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த அமைப்பு இந்த பலஸ்தீன் ஆக்ஷன் என்ன வேலைகள்ல ஈடுபட்டுச்சோ அதே வேலைகள்ல நாங்களும் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பலஸ்தீன் ஆக்ஷனுக்கு தான் தடை, அது வேற பேர்ல இதே பணியில வேற அமைப்பு வந்து ஈடுபடும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த தடை விதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இமீடியட்டா ஒரு 1000 பேர் இதுல உறுப்பினரா சேர்ந்திருக்கிறாங்க பலஸ்தீன் ஆக்ஷன்ல. ஸோ அதனால இது அடுத்த கட்டமா எதை நோக்கி நகரும், இதுல அரசாங்க அடக்குமுறையா இல்ல மக்கள் கிளர்ச்சியா எது வெற்றி பெறுங்கிறது போக போக தெரியும். ஆனா என்ன சொல்ல வரானுங்கன்னாக்க, இதுல என்ன சிம்பாலிக்கா சொல்ல வரானுங்கன்னா, ரெப்ரஷன் வந்து நாங்க பண்ணுவோம், அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் நடக்கும், மக்கள் சொல்றது எதுவும் நடக்காது. ஒருவேளை மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னா, இல்ல நம்மளுடைய ஃபாரின் அக்ரஷனுக்கு எதிராக வந்து நீங்க வந்து கேள்வி எழுப்புனீங்கன்னா உங்களை வந்து நாங்க 14 வருஷம் ஜெயில தள்ளுவோம், தீவிரவாதியா உன்னை ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்னைக்கு மக்களுக்கு எச்சரிக்கையா சொல்லியிருக்கானுங்க பிரிட்டிஷ் எலைட். ஸோ இப்போ அந்த மக்கள் தான் வந்து முடிவு பண்ணும் இது எப்படி வந்து எடுத்துக்கிறதுன்ட்டு. ஸோ அந்த லெவல்ல இது வந்து ஒரு மோசமான ட்ரக்கோனியன் லா. இதுல உள்ளுக்கு போனவங்க வெளில வர்றது கஷ்டம். இப்போ கோர்ட்டு நடைமுறைகளும் ஒன்றும் பெருசா பாதுகாக்கிற மாதிரி தெரியல மக்கள் உரிமைகளை. ஸோ அதுதான் இங்க இருக்கிற நிலைமையா இருக்கு. இதுல 83 வயது பெண்மணியை வந்து கைது பண்ணியிருக்கிறானுங்க. 14 வருஷம்னா கிட்டத்தட்ட வந்து 97 வயசு வரைக்கும் அந்த அம்மா ஜெயில இருக்கணும். இதுதான் பிரிட்டன் ஜனநாயகம். நீங்க இதை சொல்ல சொல்ல நிறைய விஷயங்கள் என் மண்டபத்தில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுல வந்து சமீபத்துல தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து டைப் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு சமீபத்துல ஒரு இளைஞரை அழைச்சிட்டு போய் ஒரு திருட்டு வழக்குன்னு அழைச்சிட்டு போயிட்டு அந்த பையனை போலீஸ் வந்து கடுமையா தாக்குனதுல அந்த பையன் இறந்து போயிட்டாப்புல. இதெல்லாம் தெரியும், அதை தோழர்கள்லாம் கவனிச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஏன் இதை வந்து நம்ம இங்க வந்து பேசுறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்தியா சுதந்திரம் வாங்கி வந்து 78-80 வருஷம் தான் ஆகுது. ஓகே. இந்திய பாராளுமன்றம் துவங்க ஆரம்பிச்சு 78-80 வருஷம் தான் ஆகுது. ஆனா இந்திய ரயில்வே துறை தொடங்கி 150 வருஷம் ஆகுது. இந்திய காவல்துறை, இந்திய நீதிமன்றம் இதெல்லாம் தொடங்கி அவங்களோட வருஷத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 150-160 வருஷம் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா, அது அன்றைய காலத்துல இங்கிலாந்து இந்தியா இப்ப இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்தை ஆள்றதுக்காக இருந்தாங்க இல்லையா பிரிட்டிஷார், அவங்க கொண்டு வந்த நடைமுறை தான் இந்த காவல்துறையும் இந்த நீதிமன்றமும். அந்த காவல்துறை எப்படி நடந்துக்குமோ அதுதான் இப்பயும் நடந்துக்கிறாங்க. இப்ப தோழர் சொன்னதெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டுல என்னெல்லாம் காவல்துறை பண்ணுது, இந்தியால என்னெல்லாம் காவல்துறை பண்ணுதோ அதை அப்படியே அவங்க அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாளா அது வெளியே தெரியல, இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் உண்மை. இது வந்து நம்ம புரிஞ்சுக்காம வேற எதுவுமே உங்களுக்கு நடக்காது. ஏன் வந்து இப்ப வரைக்கும் வந்து இந்தியால வந்து இது போல விஷயங்கள்லாம் நடக்குது, லாக்அப் டெத் எல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு தொடக்க புள்ளி இங்கிலாந்துல இருந்து ஆரம்பிச்சது தான். இங்கிலாந்து அடக்குமுறை தான். அந்த அடக்குமுறை அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம். இந்தியா பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அந்த இதை டிஸ்மாண்டில் பண்ணிட்டு வேற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராம விட்டதுதான் போலீஸ்ல. அதுதான் இப்ப நடந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு
ஒரு இம்பீரியல் பவரா இருக்கணும்னு தான் ஆசை. எப்படித்தான் இவங்க வந்து அதை டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க? ஆமா ஆமா. அப்ப இங்க இருக்கிறவன் எல்லாத்தையும் மக்களை எல்லாம் வந்து மிரட்டுறதுக்கு உருட்டுறதுக்கு ஒரு ஏவல் நாய் ஏதாவது ஒண்ணு வேணும்ன்ற மாதிரி தான் யாரையாவது இதை வச்சுக்கணும்ல. அப்படியான ஒரு இடத்துல தான் அவங்க இதை டீல் இப்போ பண்றாங்க. என்னன்னா, பிரிட்டன் வந்து அவனுடைய காலனிய காலத்துல காலனிய மக்களுக்கு எதிரா இந்த மாதிரியான ப்ரூட் ஃபோர்ஸை வந்து பயன்படுத்தினானுங்க, ரெப்ரஷனை வந்து பயன்படுத்தினானுங்க. இப்போ அவன் சொந்த மக்களுக்கு எதிராகவே பயன்படுத்துறான். ஸோ இப்போ இதுதான் என்னன்னா, நீங்க வந்து மத்தவனை வந்து பாதிப்புக்குள்ளாக்குற வரைக்கும் உங்களுக்கு அது தெரியாது அதனுடைய கஷ்டம். இப்போ இன்னைக்கு உங்களுக்கே அதை பாதிப்பா கொண்டு வரானுங்க. இப்போ என்னன்னா, எலைட் செக்ஷன்ங்கிறவனுங்க அவனுடைய ஆதிக்கம் வந்து எங்க செலுத்தினாலும் மக்களுக்கு எதிராக தான் வந்து இருப்பானுங்க. அது அங்கெல்லாம் செலுத்த முடியலன்னா சொந்த இடத்துலயே செலுத்துவானுங்க. அதுதான் இப்ப இன்னைக்கு பண்றானுங்க. அதுதான் கரெக்டா தான் நடந்திருக்கு. நான் ஆக்சுவலா வேற ஒண்ணு பேசுறது இருந்தேன். நீங்க வந்து இந்த பத்திரிகையாளர்கள்லாம் பத்தி பேசுனதால ஒரு இடம் பிபிசி வந்து எந்த அளவுக்கு ஓப்பனா வந்து இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இந்த இனப்படுகொலையை ஃபாலோ பண்ணது செய்யுது, இனப்படுகொலைக்கு ஆதரவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இது ஈழத்துல நடந்த இனப்படுகொலை தொடங்கி இப்போ வரைக்கும் இதை மிக கடுமையா எல்லாரும் எதிர்க்கிறாங்க. அதை பார்க்க முடியுது நம்ம. இதுல வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃபே வந்து ஓரளவுக்கு மேல எங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட 300 பேர் வந்து ஒரு லெட்டர் எழுதி இது பண்ணியிருக்காங்களா. நீங்க முதல்ல அதுல ஒரு ரப்பாய் ஒரு லெவல் ஹை லெவல் ஒரு பொசிஷன்ல வந்து ஒரு யூத மத குருமார் ஒருத்தர் உட்கார வச்சிருக்காங்க. அவரை முதல்ல ரிமூவ் பண்ணுங்க. நீங்க இதை பண்ணாத அதை பண்ணாத இதை சொல்லாத அதை சொல்லாதன்னு எங்களை போட்டு படுத்துறீங்க. நீங்க எங்களால எதுவுமே ஃப்ரீயா பண்ண முடியலன்னு சொல்லி அவங்க ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்களாம். அதை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா நம்மள்ட்ட? தெரியல தோழர், நான் அதை பார்க்கல, இந்த அப்டேட் பார்க்கல, ரிப்போர்ட் பார்க்கல. அதான் நடந்திருக்குது. அது ஏன்னா வந்து இன்னும் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த நீங்க வந்து பிபிசியில போய் உட்கார்ந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஜெனசைடு அப்படின்ற ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா பதறிடுவாங்க. யாரு பதறுவாங்கன்னா அந்த நெறியாளர் வந்து பதறிடுவாங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஜெனசைடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான் பதறிடுவாங்க அப்படியே. அப்படிதான் வந்து அது இருக்குது. அது வந்து ஒட்டுமொத்த இதுலயும் வந்து இது பண்ணி அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடணும்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிபிசியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அந்த லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதை அந்த நியூஸ் அப்படியே அமுக்கிட்டாங்க. அந்த நியூஸ் வந்து இதுல வந்துருந்துச்சு, கார்டியன்ல பிபிசி வந்து. பிபிசி பிபிசி ஒரு கலோனியல் ப்ரொபகண்டா டூல், அவ்வளவுதான். பிபிசி தொடர்ந்து இதே வேலைகளை தானே பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, அவன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் தான், பிரைவேட் கம்பெனி நடத்துறான், அவ்வளவுதானே தவிர அது ஸ்டேட்டோட மவுத் பீஸ் தான். அவனுங்களுக்கு என்ன, அவனுங்களுடைய ஃபாரின் பாலிசி இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதான் வந்து செயல்படுத்துறதுக்கு தான் பிபிசி இருக்கு. அதுதான் உலகம் முழுக்க அவனுங்க சேவைகள் வச்சிருக்கானுங்க. இப்போ தமிழ் சேவையில வந்து பிபிசி தமிழ் வந்து இங்க நடத்துறானுங்க. சம்பந்தமே இல்லாம இங்க ஒரு இனப்படுகொலை நடந்தது இலங்கையில, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடந்தது. அதை பத்தி எல்லாம் பெருசா பேச மாட்டானுங்க. ஆனா அங்க ஏதாவது ஒரு சின்ன சாதிய வன்முறை நடந்துருச்சு, இல்ல சாதிய ரீதியான ஒரு ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதை பெருசா எழுதி போன ஆண்டுன்னு நினைக்கிறேன், இல்ல போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு அதை ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாத்தி ஏதோ தமிழ் சமூகம் கம்ப்ளீட்டா ஜாதிய ஒடுக்குமுறையில முழுமையா திளைச்சு போய் கிடக்கு, அது மட்டும்தான் தமிழ் சமூகம் அப்படிங்கிற அளவுக்கு அதை ஊதி பெருசாக்கி அதை ஒரு பெரிய விவாதமாக்கி அதை வச்சு பல பேர் வந்து விவாதம் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாத்தி கொண்டு வந்தானுங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, தமிழ் சமூகத்துக்குள்ள பிளவு ஏற்படுத்தணுங்கிறது தான் பிபிசியினோட நோக்கம். நம்ம வந்து அதாவது நம்ம வந்து பிரிட்டன் மண்ணில் தமிழ் சமூகத்துல ஜாதி ஒடுக்குமுறை இல்லைன்னோ, இல்ல ஜாதிய பாகுபாடு இல்லைன்னோ, இல்ல அதனால பாதிப்புகள் இல்லைன்னா நம்ம வந்து பிரிட்டன் பண்ணல. ஆனா பிபிசியினோட நோக்கம் என்னங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிபிசியினோட நோக்கம் தமிழர்களை வந்து மேம்படுத்துறது கிடையாது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அவன் விவாதத்தை ஏன் எழுப்புறாங்கிறதுக்கான காரணம் அவனுக்கு நம்ம மேல இருக்கிற அக்கறை கிடையாது. அவனுக்கு அவனுடைய ஃபாரின் பாலிசி எஜெண்டாவுக்காக தான் அவன் வேலை பார்க்குறான். ஸோ அதனால இது ஏன் பேசுறான் என்னங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு செய்தி வந்து ஏன் பெருசாக்கப்படுது, அது இல்லைன்னு நம்ம மறுக்கிறதுக்காக ஒரு குரூப் இருக்கும். இன்னொரு பக்கம் அதை வந்து ஆமா அப்படித்தான்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும். இந்த விவாதத்தை உருவாக்குறது மட்டும்தான் அவனுடைய நோக்கம். ஏன்னா இங்க பிளவை உருவாக்குறது தான் அவனுடைய நோக்கம். 2 3 விஷயங்கள். ஒண்ணு வந்து நெத்தன்யாகு வந்து வாஷிங்டன் போனது, அங்க நடந்த 2 3 விஷயங்கள். அதுல மிகப்பெரிய காமெடியா வந்து நான் விடிய கிளம்புற 3 மணிக்கு எழுந்திரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். நோபல் பரிசு அறிவிக்கிறேன், யூ டிசர்வ் ஃபார் நோபல் பிரைஸ்னு வந்து
ரொம்ப பார்த்து சொல்லியிருக்காப்புல. யார் சொல்றது யாருன்னாக்க இனப்படுகொலை குற்றவாளி. ஆமா. அதுக்கு இன்னொன்னு எடுத்து போட்டிருந்தாங்க. அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருக்கிற ஒரு அக்யூஸ்ட் சொல்றான், நீ வந்து உலகத்திலேயே அமைதிக்கு வந்து நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய ஒரு ஒரு உத்தம மனிதன் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றான்னா ஒரு திருட்டு பைய சொல்றான். உலகத்திலே மோசமான குற்றவாளி சொல்றான். இன்னொன்னு எடுத்து போட்டிருக்காங்க. 1943 வந்து ஹிட்லருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். ஹிட்லருக்கு கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்ல, ஹிட்லர் வந்து எவனையாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தானா எப்படி இருக்குமோ அந்த நிலைமை தான் இன்னைக்கு. அப்படிதான் இருக்கு. ஹிட்லர் ரெக்கமெண்ட் பண்ணா யாருக்கு? ஹிட்லர் வந்து முசோலினிக்கு வந்து நோபல் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னா அப்ப நோபல் பிரைஸ் எவ்வளவு அயோக்கியத்தனமான பிரைஸ்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க இன்னைக்கு பதறிட்டாங்க. நோபல் பிரைஸ் வந்து ட்விட்டர்ல பதறிட்டாங்க, வந்து எழுதியிருக்காங்க. அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. நோபல் பிரைஸ் வந்து கடைசி நோபல் பிரைஸ் இவங்களுடைய டூல் தானே, இம்பீரியலிஸ்டோட டூல் தானே நோபல் பிரைஸ். அங்க என்ன நேர்மையாவா கொடுக்குறானுங்க? அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. நான் மரியாதை இல்லாம வேற பேசுறேன், எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது. ஒபாமாவுக்கு கொடுத்தானுங்க. ஒபாமா வந்து லிபியால ஆட்சி மாற்றத்துக்கான போரு, சிரியாவில் ஆட்சி மாற்றத்துக்கான போரு, இது எல்லா போரையும் ஆரம்பிச்சோம் ஒபாமா. ஒபாமாவுக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கானுங்க. எவ்வளவு பெரிய ஐயகத்தனம். நோபல் பிரைஸ் அவ்வளவுதான், அவனுங்களுடைய டூலா தான் இருக்கு. அது இம்பீரியலிஸ்டோட டூல், அவ்வளவுதான். ஒரு ஜெனசைடரோ அல்லது ஜெனசைடருக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிற ஒருத்தனுக்கோ வந்து நோபல் பரிசு சிபாரிசு பண்ணலான்ற அளவுக்கு நீங்க வந்து இதை விட்டு வச்சிருக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட டிக்னிட்டி என்ன? ஒருத்தன் வந்து உங்களை பார்த்து நோபல் பரிசு கொடுன்னு சொல்றான் அளவுக்கு நீ விட்டு இருக்கன்னா அப்போ உங்க டிக்னிட்டி என்ன, உன்னோட இது என்ன, அருகதை என்ன அப்படின்னு நமக்கு தோணுது. அவங்க இங்க என்ன நடந்திருக்குன்னா, ஜெனசைடல் கிரிமினல், ஜெனசைடல் எனபிளரை வந்து பீஸ் பிரைஸ்க்கு ப்ரமோட் பண்ணியிருக்கான், ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான். என்ன நடந்திருக்கு? கொடூரம். இதை விட கொடூரம் என்ன இருக்குது? என்ன நடந்திருக்கு இதுல சொல்ல நான் இதுல பர்டிகுலரா பேச வந்தது வந்து 2-3 விஷயம் நான் வரிசையா சொல்லிடுறேன், நீங்க பிரிச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து இந்த நம்ம அன்னைக்கு பேசின மாதிரி அன்னைக்கு நம்ம பேசி முடிச்சிட்டோம். அன்னைக்கு நைட் வந்து மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தியிருக்குது. நம்ம வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேசின இடைவேளைக்கும் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கும் இடைப்பட்ட நேரத்துல வந்து கிட்டத்தட்ட 60 குண்டு 20 இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலையும் 3 குண்டுன்னு பிளான் பண்ணி நடுசாம 12-2 மணிக்கு தாக்குதல் நடத்தியிருக்குது இஸ்ரேலு ஏமன் மேல. அதன் பிறகு அவங்க அதை பத்தின கவலைப்படல. திருப்பி வந்து நேற்று இரவும் வந்து அவங்க அங்க இன்னொரு கப்பல் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதே இதுல வந்து அது எங்க இருந்தா நான் எனக்கு வரும்னு தெரியல, நடுசாம ஒரு 2 மணிக்கு இன்னைக்கு விடிய கிளம்புற தூக்கம் முழிப்பு வந்துச்சு. ஏன் அந்த முழிப்பு வந்துச்சுன்னே தெரியல. திரும்ப எப்படி எடுத்து போன் எடுத்து பாக்குறேன், அப்பதான் தெரியுது காசால பெய்ட் ஹனூன்ல வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்குது. அந்த தாக்குதலை வந்து எப்படி இஸ்ரேல் ஊடகங்கள் சொன்னதுன்னா, நாங்க October 7ல இருந்து பார்க்காத ஒரு தாக்குதல், இவ்வளவு ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு அடர்த்தியான தாக்குதல் அப்படின்றாங்க. அங்கிருந்து வந்து தகவல் கிட்டத்தட்ட 7 பேர் இறந்துட்டாங்க, 7 பேர் ஜியோனிஸ்ட் தீவிரவாதிகள் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில 5 பேர்னு மாத்திட்டாங்க. 10-12 பேர் வந்து காயத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மிக கடுமையான தாக்குதல். இதை வந்து அந்த அவங்களுக்கு ஒரு ராணுவ வானொலி இருக்கு இஸ்ரேலுக்கு. அந்த ராணுவ வானொலியில இருக்கிற ஒரு நிருபர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நேற்று கிடையாது, நம்ம காசாவை அதாவது பாலஸ்தீனையும் இஸ்ரேலையும் பிரிக்கக்கூடிய அந்த ஒரு கேட்டுல இருந்து 3 கிலோமீட்டர்ல அந்த பெய்ட் கான் இருக்குது. கிட்டத்தட்ட கடந்த 1.5 வருஷமாவே வந்து நம்ம ஐடிஎஃப் கண்ட்ரோல்ல தான் அந்த இடம் இருக்குது. அப்படிதான் நாங்களும் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த 1.5 வருஷமா நீங்க எங்களை அப்படிதான் நம்ப வச்சுட்டு இன்னைக்கு அதே இடத்துல இத்தனை பேரும் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னா நீங்க என்னதான் பண்றீங்க அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இது மிக முக்கியமானது. நம்ம அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும். இதை பேசலாம். இதுக்கு அடுத்து வந்து நெத்தன்யாகவும் ட்ரம்ப்பும் பேசினது, அதுக்கப்புறம் ஈரான் பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது. அதாவது ரெண்டுமே முக்கியமான நிகழ்வுகள். என்னன்னா, எமன் அன்சாருல்லா அமைப்பு அந்த மேஜிக் சீஸ்ங்கிற அந்த கப்பலை வந்து தாக்கி மூழ்கிடுச்சு. அந்த கப்பல் மூழ்கிடுச்சு. ஸோ அந்த தாக்குதல் நடந்த உடனே இமீடியட்டா அடுத்த சில மணி நேரங்கள்ல இஸ்ரேலினுடைய தாக்குதல் குடைடா போர்ட்ல நடந்துருச்சு இஸ்ரேலு. ஸோ இந்த தாக்குதல் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு விசித்திரமான ஒரு முக்கியமான சம்பவம் வந்து அங்க நடந்திருக்கு. என்னன்னா, இதுல 10 ஸ்குவாட்ரம், அதாவது 10 ஜெட்டு, ஏர்ஃபோர்ஸ் ஜெட்டு, ஃபைட்டர் ஜெட்ஸு தாக்குதல் நடத்த முடியாம திரும்பி வந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா,
யமன் அன்சார் அமைப்பு வானெதிர்ப்பு சாதனத்தை புதுசா வானெதிர்ப்பு சாதனத்தை வச்சிருக்கு. அதனால இவங்க உள்ளுக்கு போக முடியாம வெளியில வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நியர் மிஸ். விமானம் வந்து வீழ்த்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால இவனுங்க வந்து தாக்குதலை பாதியில நிறுத்தி விட்டுட்டு ஓடியான்ட்டானுங்க. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான டெவலப்மெண்ட். இப்போ எமன்ட்ட இவனுங்க வச்சிருக்கிற ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய வீழ்த்தக்கூடிய கெப்பாசிட்டி இப்போ இருக்குங்கிறத நம்ம கிளியரா உணர முடியுது. ஏற்கனவே F-35 வந்து வீழ்த்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால திரும்பி போனதா அமெரிக்கன் தரப்புல இருந்து ஒத்துக்கிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் போர் நிறுத்தத்தை அறிவிச்சானுங்க. இப்போ கிட்டத்தட்ட அதே தான் நடந்திருக்கு. இப்போ 10 ஃப்ளைட்டு தன்னுடைய தாக்குதலை வந்து பண்ண முடியாம திருப்பி போயிருக்கிறானுங்க. அப்போ தாக்குதலுக்கு அவனுங்க பிளான் பண்ணி இருந்தது இன்னும் வலுவான தாக்குதல் நடத்த பிளான் பண்ணி இருக்கிறானுங்க. ஆனா அதெல்லாம் பண்ண முடியல. பண்ண முடியாம பாதியிலே திரும்ப போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டானுங்க. இது முக்கியமான டெவலப்மெண்ட். இது முடிஞ்ச உடனே இந்த தாக்குதல் நடத்தின இம்மீடியட் அடுத்த சில மணி நேரத்துல யமன் அன்சார் அமைப்பு ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலுக்குள்ள நடத்துனுச்சு. இப்போ அந்த இஸ்ரேலுக்குள்ள நடத்தின தாக்குதல்ல மொத்தம் 11 ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து யமன் அன்சார் அமைப்பு தாக்குதல் நடத்தும் போது ஒரு ஏவுகணை இல்லைன்னா 2 ஏவுகணை அப்படிதான் நடத்தும். இந்த முறை 11 ஏவுகணை, அதே போல பல ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல பல ஏவுகணைகள் நேரடியா வந்து டார்கெட்டை தாக்கிருச்சு. எதுவுமே வந்து இன்டர்செப்ஷன் வந்து பெருசா பண்ணல. இன்டர்செப்டரே வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு தான் தகவல் வருது. அப்போ எல்லாமே போய் தாக்குதல் நடத்துற அளவுக்கு திறந்த வெளியாயிடுச்சு இன்னைக்கு இஸ்ரேல்ல ஏர் டிஃபென்ஸ் இல்ல. இதுதான் வந்து ஈரான் கூட நடந்த போரினால ஏற்பட்ட விளைவு. ஈரான் கூட நடந்த போர்ல தாட் சிஸ்டம்ல 93 ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிறதா ஹாரட்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிடுது. 93 மிசைல்ஸ். ஒரு மிசைலே வந்து $12 மில்லியன். இப்போ கிட்டத்தட்ட 1.5 மில்லியனுக்கு மேல 1.5 பில்லியனுக்கு மேல 2 பில்லியன் நெருக்கி தாட் சிஸ்டத்தினுடைய மிசைலுக்காக அமெரிக்கா செலவு பண்ணியிருக்கு இந்த 12 நாள் போர்ல. ஸோ 93ங்கிறது அமெரிக்கா ப்ரொடக்ஷனே வந்து அமெரிக்காவினுடைய ப்ரொடக்ஷன் தாட் சிஸ்டத்துக்கான அந்த மிசைல் ப்ரொடக்ஷனு ஒரு வருஷத்துக்கே வந்து 25-30 தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கான ப்ரொடக்ஷனை 12 நாள்ல தீர்த்திருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுடைய கையிருப்பு எத்தனை இருக்குன்னு தெரியல. இதுல சவுத் கொரியால இருந்து தாட் சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்து தான் இங்க இஸ்ரேலுக்குள்ள நிறுத்தி அந்த தாக்குதலை வந்து முறியடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஸோ இப்போ சவுத் கொரியால தாட் சிஸ்டம் இல்லைங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்டாக் பைல் வந்து டிப்ளீட் ஆயிருக்கு. அதாவது குறிப்பா வந்து வானெதிர்ப்பு சாதனங்களினுடைய இது வந்து ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு இவனுங்க தான் பேசிக்கிட்டானுங்க. ஈரான் வந்து திறந்த வெளியாயிடுச்சு. ஈரான்ல எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்துவோம். அன்கண்டிஷனல் சரண்டர் தான். அதை தவிர வேற வழியே கிடையாது. உடனடியாக சரண்டர் ஆகிட்டேன்னா உன் நாட்டையாவது பாதுகாத்துடலாம், இல்லைன்னா அதுவும் போயிடும். உடனே ஒடியாந்து என் காலில் விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் தான் வந்து வீரவசனம் பேசுனான். கடைசியா இவனுங்க தான் அவனுங்க காலில் போய் விழுந்தானுங்க. அதான் நடந்தது. எங்களை எப்படியோ விட்டு இந்த போரை நிறுத்திடுறா அப்படின்னு சொல்லி இவனுங்க தான் போய் காலில் விழுந்தானுங்க. ஸோ இப்போ அவனுங்க கிட்டத்தட்ட ஓப்பன் ஸ்பேஸா மாறிட்டானுங்க. ஏர் டிஃபென்ஸ் பெருசா வேலை செய்யலங்கிறது கிளியரா தெரியுது. அதுல 11 ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. 1 பென்கோரியன் ஏர்போர்ட்ல தாக்குதல் நடத்திருக்கு. இன்னும் பல இடங்கள்ல ராணுவ கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எதையுமே தடுக்க முடியல. ட்ரோன் தாக்குதலும் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நேற்று இரவு மறுபடியும் வேற ஒரு கப்பல் மீதான தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ யமன் அன்சார் அமைப்பினுடைய தாக்குதல் தீவிரமடைஞ்சிருச்சு. இவனுங்க எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு தாக்குதல் வந்து தீவிரமடையுது. இப்போ பல மெசேஜை வந்து அவங்க கொடுக்குறாங்க. நீ எதுவுமே பண்ண முடியாது. நீ அவங்க ஊர்ல வந்து தாக்குதல் நடத்திட்டு இனிமே வந்து நீ நிம்மதியா திரும்பி போக முடியாது தைரியமா அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதே போல நான் தாக்குதல் நடத்தினேன்னா உன்னால தடுக்கவும் முடியாது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்டாக நடந்திருக்கு. பெரிய மாற்றம் வந்து நடந்திருக்குங்கிறது நம்மளால கிளியரா தெரியுது. என்னன்னா இதெல்லாம் வந்து ஈரான் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றங்கள் எல்லாமே சாத்தியப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியுது.
அதே போல பேட் ஹனூன்ல நடந்த இந்த ஆம்புஷ் நம்ம அதுக்கு முன்னாடி போன வீடியோல பேசும்போது சொல்லியிருந்தோம். பல இடங்கள்ல தாக்குதல் நடக்குது. குறிப்பா இந்த ஜூன் மாசத்துலயும் ஜூலை மாசத்துலயும் வந்து தாக்குதல் வந்து ரொம்ப தீவிரமாயிருக்கு. பெரிய உயிரிழப்புகளை இஸ்ரேலிய ஆக்குபேஷன் ஃபோர்ஸ் வந்து எதிர்கொள்ளுது அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம். அவங்களுடைய டனல் நெட்வொர்க் கம்ப்ளீட்டா இன்டாக்டா இருக்கு. பெரிய அளவுக்கு ஆம்புஷ் தாக்குதல்கள் நடக்குது. குறிப்பா வந்து சவாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மைனிங் டூலை தான் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 30-35 கிலோ இருக்கக்கூடிய வெடிமருந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு குண்டை தான் வந்து அவங்க பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. கடந்த 1.5 மாசத்துல நடந்த தாக்குதல்கள்ல கிட்டத்தட்ட 38 உயிரிழப்புகள் என்னமோ ஏற்பட்டதாகவும், அதுல 29 உயிரிழப்புகளும் என்னமோ இந்த மாதிரியான அந்த சவாஸ் போன்ற மைன் மூலமான தாக்குதல் தான் வந்து பெருசா நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. இப்போ பெரிய அளவுக்கு இஸ்ரேல் பயன்படுத்தின குண்டுகள், வெடிக்காத குண்டுகளை திரும்ப மீள் ரீஃபர்பிஸ் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து ரீபர்பஸ் பண்ணி இப்போ மைனா ஒரு ரெடி பண்ணி இப்போ வந்து தாக்குதலுக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப நடத்துற தாக்குதல்கள் எல்லாமே முன்னாடிலாம் ரிமோட் கண்ட்ரோல் மூலமான வெடிக்க வைக்கிற நடவடிக்கைகள் முன்னாடி நடக்கும். இப்போ நடக்கிறது எல்லாமே அந்த மாதிரி இல்லை. நேரடியா வீரர்கள் வந்து பக்கத்துல வந்து குண்டை போட்டு கொல்ற அளவுக்கு தைரியமா வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மீடியா ரிப்போர்ட்டு, ஹீப்ரு மீடியா ரிப்போர்ட்டே வந்து சொல்லுது. அது வீடியோ ஆதாரத்தோட வந்துருச்சு. போன முறை வந்து ஒரு வீடியோ வந்திருந்தது. அதுல ஒரு டேங்குக்குள்ள இந்த மாதிரி இந்த சவாஸுங்கிற இந்த மைனிங் இதை வந்து குண்டை வந்து ஒரு வீரர் நேரா போய் டேங்க்ல ஏறி அவங்க மேல வந்து அந்த அவங்க வீரர்கள் உள்ள உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வந்து ஓப்பனா இருக்கு, அது திறந்துருக்கு. அதுக்குள்ள தூக்கி போட்டுட்டு இறங்கி ஓடிட்டாரு. ஸோ உள்ளுக்கு வெடிச்சு சிதறதுல 7 பேர் உள்ளுக்கு இருந்தவங்க 7 பேருமே வந்து எரிஞ்சிட்டாங்க. ஸோ அந்த டேங்குக்குள்ளேயே எரிஞ்சிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ஹமாஸ் தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருந்தது, கசாம் தரப்புல இருந்து. ஸோ அது மாதிரியான தாக்குதல்கள், டேரிங்கான தாக்குதல்கள் இப்ப நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியான ஒரு ஆம்புஷ் தாக்குதல் தான் இப்ப நடந்தது. இப்ப இந்த தாக்குதல்ல முதல்ல வந்து ஒரு டேங்கை வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த சவாஸுங்கிற அந்த டிவைஸ்ல தான் தாக்குதல் நடத்திருக்காங்க, ஐஇடியில. அந்த தாக்குதல் நடத்தி அடுத்து இம்மீடியட்டா அதுக்கு ரெஸ்கியூ ஃபோர்ஸ் வந்திருக்காங்க. அது மீது மீண்டும் வந்து ஐஇடி தாக்குதல் நடத்திருக்காங்க. அதை ரெஸ்கியூ பண்றதுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் வந்தது மேலேயும் ஐஇடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மறுபடியும் 4வது ஃபோர்ஸ் வந்தது இதை மீட்கிறதுக்காக வந்த ஃபோர்ஸ். அவங்க மீதும் ஐஇடி 4வது முறையா தாக்குதல் நடத்தி அதுக்கப்புறம் குறைவான தூரத்துல பக்கத்திலே நின்றுக்கிட்டு துப்பாக்கிகளை வச்சு சூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல தான் வந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல வந்து காயம் ஏற்பட்டவர்களும் உயிரிழந்தவர்களும் கணக்கு சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து 5 பேர் உயிரிழந்ததை அபிஷியலா ஒத்துக்கிட்டாங்க. காயம் வந்து ஒரு 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 டஜன் பேர் வந்து காயமடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா காயத்தை வந்து உண்மையான தொகையை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா 20க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இதுல வந்து செத்ததாகவும் காயமடைஞ்சதாகவும் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெவஸ்டேட்டிங் ஆம்புஷ். ஸோ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி பேட் ஹனூன், நம்ம போன முறை பேசும்போது கான்யூனிஸ் பகுதியை பத்தி பேசியிருந்தோம். இந்த தடவை வந்து பேட் ஹனூன் வடக்கு காசாவினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் பேட் ஹனூன்ங்கிறது. பேட் ஹனூன்ல தான் முதல்ல தாக்குதலும் ஆரம்பிச்சுது. இஸ்ரேல் வந்து உள்ளுக்கு நுழைஞ்சது பேட் ஹனூன், பேட் லஹியா பகுதியில் தான் உள்ளுக்கு நுழைஞ்சுது. இது வரைக்கும் பல முறை தங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்ததா சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பகுதிகளில் தாக்குதல் வந்து ஆம்புஷ் நடக்கிறத அவங்களால தடுக்க முடியல. ஸோ அததான் ஹிப்ரு பத்திரிகையினுடைய செய்தியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் வந்து அக்டோபர் 7 மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த 21 மாசத்துல இந்த பகுதி முழுக்க ஐடிஎஃபினுடைய கட்டுப்பாட்டுல இருந்ததா நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. பல முறை இந்த பகுதிக்கு நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க.
ஆனாலும் இங்கிருந்து வீரர்கள் வந்து உங்களை தாக்குதல் நடத்துறாங்கன்னா எப்படி நம்ம இதை அசஸ் பண்றது? இப்போ மீண்டும் அக்டோபர் 7 மாதிரியான தாக்குதல் நடந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததா நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இப்போ இவரு போயிருக்கிறது, நெத்தன்யாகு போயிருக்கிறது, நம்ம போன வீடியோல பேசின அந்த சைனாவுடைய இது, சைனா எந்த அளவுக்கு இதுல ஈரானுக்கும் ஏமனுக்கும் ஆதரவா இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு. நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரியே, ஒண்ணு இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் ஐட்ல இருந்து அந்த தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க கிட்டத்தட்ட அதை சுத்தி இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஒத்துருக்காங்க. கணிசமான அளவுக்கு சைனா வேணுங்கிற ஆயுதங்கள் கொடுத்துருக்குது. அவங்களோட ஏர் டிஃபென்ஸே உள்ள இறங்கி இருக்குது இதுக்குள்ள, ஈரானுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிஷியலாவே ஜெர்மன் ட்விட்டர் பேஜ்ல இது பண்ணியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய மெனுவரிங் ஃபிளைட் மேல இவங்க தாக்குதல் நடத்திட்டாங்க, சீனா தாக்குதல் நடத்திருச்சு, சீனாவுடைய தூதரை நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம் பதில் சொல்ல சொல்லி அப்படின்னு. இந்த 2 இதுக்கு அடுத்து இப்போ நெத்தன்யாகு அங்க போயிட்டு நேத்து ஒரு மீட்டிங், திருப்பி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப இந்த நேரத்துல திரும்ப இன்னொரு மீட்டிங் ட்ரம்ப் கூட இருக்குன்னு சொல்றாங்க. அதுல 2 விஷயத்த பேசியிருக்கிறாங்க. போனதுல பேசும்போது காசால இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் இங்கேருந்து வெளியேற்றிட்டா என்ன அப்படின்னு, அதுக்கு என்ன வழி இருக்கு, ஒட்டுமொத்தமா அப்படியே எல்லாத்தையும் மாஸ்டா எவாக்குவேட் பண்ணிடுவோம் அப்படின்னு பேசியிருக்கிறதாகவும், இன்னொரு பக்கம் ஈரான் மேல கண்டிப்பா தாக்குதல் நடத்தணும், அது தாக்குதல் நடத்துறதுக்கான இன்னும் டவுட்டுக்கான வேலை. தாக்குதல் அப்படின்றது வெறுமனே உள்ளுக்குள்ள மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ளேயே பிரச்சனையை கிளப்பி விட்டு சண்டை நடக்கணும், திருப்பி வெளியில இருந்து உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் கட் பண்ணணும் அப்படின்னு இந்த 2 விஷயத்தையும் பேசியிருக்கதா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம், நம்ம இந்த சைனா இதை பத்தி பேசினதால சொல்றேன். இப்போ இது அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நடந்தது, சைனாவோடைய லேசர் சிஸ்டம் எங்களோட பிளைட் தாக்கிச்சுன்னு ஜெர்மனி சொல்றது, இது அடுத்த ஸ்டெப்புக்கு நான் நகர்ந்துருச்சுன்னு பாக்குறேன். இதை பத்தி என்ன சொல்றீங்க? ஆமா, ஏன்னா சைனா ஆக்டிவா இருக்குங்கிறது தெரியுது இந்த போரை பொறுத்தளவுல. ஏன்னா சைனாவினுடைய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியமா இதுல பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது சைனாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் நலன் சார்ந்த முடிவு. நம்ம நேற்று சொன்ன மாதிரி சைனா ஆக்டிவா இயங்குதுங்கிறது நம்ம பல விஷயங்களை அதுக்கு ஆதாரமா சொல்லியிருந்தோம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தோம். இப்போ ஜெர்மன் சொல்லியிருக்கிறது உண்மையான தகவலா இல்லை அவங்க ப்ரொபகண்டாவா சொல்றாங்களான்னு தெரியல. சைனா இதுல சம்மந்தப்படுத்தி பேசுறாங்களான்னு தெரியல. எது எப்படி இருந்ததுனாலும் சைனா ஏன்னா இப்ப அவங்க அம்பாசிடரை கூப்பிட்டு பேசும்போது சைனா அதுக்கான பதிலை கொடுக்கும். அப்ப நடந்திருந்ததுன்னா கண்டிப்பா சைனா பதில் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடந்ததுன்ட்டு. அது நடந்தது ரெட் சி பகுதியில தான் நடந்தது, செங்கடல் பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்ததா ஜெர்மன் சொல்லியிருக்கு. ஸோ அப்படி உண்மையாவே அது நடந்திருந்ததுன்னா அப்ப நம்ம நேற்று சொன்ன மாதிரி சைனாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் நலன் சார்ந்து அதனுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற சிக்கல்களை அது இப்பவே ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்குதுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டிய இது ஒரு ஸ்பெகுலேஷன் தான், நமக்கு இருக்கிற ஒரு சின்ன கருத்து. ஏன்னா அமெரிக்கா இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்ல எப்படி ரஷ்யாவை எதிர்கொள்றதுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பயன்படுத்தணும், அதே போல இங்க ஈரானை எதிர்கொள்றதுக்கு இஸ்ரேலை பயன்படுத்துறது, நேரடியா சைனா கூட சண்டைக்கு நம்ம போறது, அங்க இருக்கிற பார்ட்னர்ஸை பயன்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க திட்டமா வச்சு பிப்ரவரி 14 பிரசல்ஸ்ல நடந்த இந்த மீட்டிங்ல பீட் ஹெக்ஸத் வெளிப்படையா பேசியிருந்தாரு. அதுதான் உங்களுடைய பிளானு, அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங்னு மராத்தான் இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்கிற திட்டம். ஸோ அந்த திட்டத்தின் பிரகாரம் தான் அவங்களுடைய மிலிட்ரி பாலிசியை அவங்க டிசைன் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ இதுக்கு கவுண்டர் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இடமாவும் நம்ம இதை பார்க்கலாம். என்னன்னா இப்போ ரஷ்யா நேட்டோ ஃபோர்ஸஸை அவங்களுடைய எல்லை பகுதிகளில் எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதனால ரஷ்யாவினால இப்போ வேற பக்கத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணி வர முடியாது. ஸோ அப்ப அந்த இடத்துல ஈரானை பாதுகாக்கிறதுக்கு சைனா நேரடியா உள்ளுக்கு வருவதாகவும் நமக்கு பார்க்கலாம். இப்ப சைனா ஃபுல்லா ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுது. சைனா தன்னுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இதுக்கு பயன்படுத்துது. ஸோ இப்படி இவங்களும் இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்ஸை இதுல ஒரு வேளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம
கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அது ஒரு பாசிபிலிட்டி நிறைய இருக்கிறதாக தான் தெரியுது. ஸோ அப்படி ஒரு வேளை நடந்ததுன்னா ஈரானை பாதுகாக்கிறதுக்கு இப்போ ரஷ்யாவால முடியாது. அதனால சைனா வந்து அதை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல திட்டமிட்டு பண்றாங்கங்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்படி பல பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து போக போக என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அதே போல நீங்க நெத்தன்யாகுவினுடைய இந்த விசிட்டு இப்போ உடனடியா மீண்டும் வந்து அடுத்த கூட்டம் வந்து ஸ்கெடியூல் பண்ணி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு கூட்டமா தான் தெரியுது. ஸோ அநேகமா ஏன்னா ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஈரான் கூட பேச்சுவார்த்தைக்கான தேதி வந்து ஆஹ், நாளைக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்துல அதுல கூடுதலான ஒரு தகவல் என்ன சொல்றாருன்னா, நான் மிலிட்டரி ஆக்ஷன் எடுத்து இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வர விரும்பல. ஹோப்ஃபுல்லி இதை வந்து பேசி தீர்த்தரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து த்ரெட்டு. இது வந்து எப்படின்னா, நீங்க ஏற்கனவே ஒரு தாக்குதலை நடத்தி அவங்களுடைய அணு ஆயுத தளங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு மீண்டும் வந்து இப்ப வந்து நீ பேச்சுவார்த்தைக்கு வா, பேசி முடிச்சுக்கிறது தான் சரியா இருக்கும். நான் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு போக விரும்பல, பேசியே முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, அப்ப மீண்டும் தாக்குதல் நடத்துறது பிளானா இருந்ததுன்னா தானே அப்படி பேச முடியும். ஸோ இப்போ மீண்டும் தாக்குதல் நடத்துறதுன்னா எதுக்காக தாக்குதல் நடத்த போற? அப்போ ஏற்கனவே நீ அணு ஆயுத கெப்பாசிட்டி அழிச்சுட்ட, இனிமே வந்து ஈரானால தயாரிக்கவே முடியாதுன்னு நீ சொல்றதுதான் உண்மைன்னா, ஏன் மீண்டும் தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை வருது? ஏன் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தணும்? என்ன பேசுறதுக்கு இருக்கு? ஈரான்ல இருக்கிற அணு ஆயுத அதாவது முயற்சிகளை எல்லாத்தையும் நான் அழிச்சு முடிச்சிட்டேன்னா அப்புறம் என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. ஈரான்ட்ட இப்போ அணு ஆயுதம் கிடையாது, அணு ஆயுதத்துக்கான திட்டமும் கிடையாது, அதனால பண்ணவும் முடியாதுன்னா கம்முன்னு விட்டுட்டு நீனு சாங்ஷன் ரிலீஃப் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அப்ப இவனுங்களுடைய நோக்கமே ஈரான்ல ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துறது மட்டும்தான். அணு ஆயுதம்ங்கிறது அவனுங்களுக்கு இருக்கிற ஒரு சிறிய டூல், அவ்வளவுதான். அதை எக்ஸ்கியூஸா வச்சுக்கிட்டு ஆட்சி மாற்றம் பண்றதுக்கான போர்ல தான் வந்து இறங்குறானுங்க. ஆட்சி மாற்றம் நடத்துற போர் தான் அப்படின்னாக்கா அது அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட். நெத்தன்யாகவும் அமெரிக்காவும் இணைந்து தான் இந்த தாக்குதல் எல்லாத்தையுமே பண்றானுங்க. ஸோ அப்போ நெத்தன்யாகுவினுடைய இந்த கூட்டம் ஒரு முக்கியமான கூட்டமா தான் இருக்கும். ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைக்கான கூட்டம் தான். அடுத்து நம்ம கூடிய விரைவில் அந்த நடைமுறைகளையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகே ஓகே தோழர், பார்க்கலாம் அடுத்து எப்படி இது நகருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ அங்கே அவர் போயிருக்கிறது, அடுத்தடுத்த நிகழ்வுகள், அதே போல் இவங்க இந்த யூரோப்பியன்ஸ் என்னென்ன வேலை பண்ண போகிறாங்க தெரில. ஏன்னா இப்போ ஜெர்மனு உள்ளே வந்து பேச வருது அப்படின்றப்ப எனக்கு ஜெர்மன் இன்னொன்று நான் சொல்லணும். ஜெர்மன் வந்து ஃப்ளைட்டை மட்டும் தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே தூக்கிட்டு வந்த கப்பலை வந்து அடி வாங்கி ஓமன்ட்ட ஓடி வந்து ஐயா எங்களை காப்பாத்துங்க, எங்களை கப்பல் நாசம் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஊரில் போய் வாழ முடியாது வாழ முடியாதுன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அங்கேருந்து 3 நாள் டைம் கொடுத்துச்சு ஏமன். 3 நாள் டைம் வாங்கி ஓமன் சொன்ன காரணத்தினால 3 நாள் விட்டு அவங்க எங்கேருந்து கிளம்பி ஓடிட்டாங்க. இதான் நடந்துச்சு. அது போனதுக்கு அப்புறம் மேல வேற வழி இல்லாம அந்த வழக்கம் போல அந்த புத்தியை காட்டுறேன்னு சொல்லி திருப்பி வந்து ஒரு இது தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, மெனுவரிங் ஃப்ளைட்டை. அப்போ எதை அடிக்கணும்னு மேபி நம்ம கெஸ் பண்றது சரியா இருந்துச்சுன்னா ஏமனுக்கிட்ட பேசிட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் அட்டாக்கை இது பண்ணியிருக்கோம், சீனா பண்ணியிருக்கோம். அது யார் பண்ணலாம்னா ஏற்கனவே நம்மள்ட்ட சொல்லி ஒருத்தன் போனான்ல, நீ நான் வரமாட்டேன், நான் வந்து திருப்பி வந்திருக்கேன் அவனை அடி அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அங்கே எதாவது நடந்திருக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு. இது நம்மளுடைய கெஸ்ஸு தான். பார்க்கலாம் இது அடுத்தடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.